ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ்தமிழ். நான் உங்கள் சாய் ராஷிக். இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் வீட்டில் நடந்த ஒரு சின்ன விஷயத்தை நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். மேபி நிறைய பேருக்கு இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம நாட்டில் நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. அதில் ரொம்ப முக்கியமாக என்ன போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இப்போ குழந்தைங்களை டார்கெட் பண்ணி குழந்தைங்கள கடத்திட்டு போகிறது, பெண் குழந்தைகளை கடத்திட்டு போய் கற்பழிக்கிறது, வீட்டில் பெண்கள் தனியாக இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து பணம் கேட்டு மிரட்டுறது, அப்படி இல்லைனா வீட்டில் ஆட்கள் இல்லாத நேரத்தில் உள்ளே புகுந்து திருடிட்டு போகிறது, ஆட்கள் இருந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள கொலை பண்ணிடுறது, இந்த மாதிரியான செயல்கள் அதிகமாகிட்டதை நம்மளால் பார்க்க முடியுது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 நபர் வந்திருந்தாங்க. அவங்க வந்து இந்த ஊதுபத்தி வந்து விற்கிற மாதிரியான ஆட்கள் மாதிரி வந்திருந்தாங்க. பாக்கெட் வந்து 5 ரூபா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் ஊதுபத்தி இல்லை, ஸோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5 ருபீன்னு சொல்லி வாங்கினேன். வாங்கினதுக்கப்புறமா அவங்க சொன்னாங்க, இதில் வந்து உங்களுக்கு கூப்பன் இருந்துச்சு, அதிர்ஷ்ட மாதிரி ஒரு கூப்பன் வந்து இதுக்குள்ளே வச்சுருக்காங்க. 200 பேக்கெட்டில் ஒரு பேக்கெட்டில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதில் அந்த அதிர்ஷ்ட கூப்பன் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னு சொன்னால் 7000 மதிப்புள்ள பொருள் வந்து உங்களுக்கு 3500 செலுத்தி நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் நான் வந்து அதை நம்ப தயாராக இல்லை. சரி, ஊதுபத்தி வேணுமே அப்படின்றதுக்காக நான் வந்து 2 பேக்கெட் நானும் 2 பேக்கெட் எங்கள் சித்திக்கும் வந்து வாங்கி கொடுத்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கின பேக்கெட்குள்ளே ஜஸ்ட்டு அவங்க முன்னாடியே பிரித்து பாருங்கன்ற மாதிரி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஓப்பன் பண்ணி பார்த்ததில் பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட்டில் மட்டும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த அதிர்ஷ்ட கூப்பன் சொல்லக்கூடிய அந்த பேப்பர் இருந்துச்சு. அந்த பேப்பரை பார்த்ததுமே அவங்க ரொம்ப நீங்கள் அதிர்ஷ்டசாலி, நீங்கள் வந்து ரொம்ப வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தை அப்படி இப்படின்னு சொல்லி ஓவராக புகழ்ந்தானுங்க. இது வரைக்கும் நாங்கள் நூற்றுக்கணக்கான வீட்டில் கொடுத்துட்டு வந்துட்டோம். அவங்க வீடுகளெல்லாம் இந்த பேப்பர் வரவே இல்லை, ஆனால் உங்கள் கைக்கு கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னேன், யாரை முட்டாளாக்க பார்க்குறீங்க? 5 ரூபா பொருளுக்கு எப்படி இந்த ஆஃபர் கொடுக்க முடியும்? 7000 மதிப்புள்ள பொருளை எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ஒரு நாள் ஆஃபர் மாதிரி இது போட்டிருக்காங்க, இது வந்து வருஷத்தில் ஒரு முறை தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த பொருட்கள் என்ன, அந்த பொருட்களோட விலை என்ன அப்படின்றத உங்களுக்கு அந்த எல்லோ கலர் பேப்பரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 12 லிட்டர் குக்கர் வந்து 2000 ரூபா, அதோட விலை வந்து பாதிலாம் நமக்கு குறையுமா. நான்ஸ்டிக் கடாய் வந்து 750 ரூபா, நான்ஸ்டிக் தவா 900 ரூபா, நான்ஸ்டிக் பணியாரக்கல் வந்து 700 ரூபா, வெஜிடபிள் கட்டர் வந்து 1850 ரூபாயாமா. இது எல்லாமே சேர்ந்து 7000 ரூபா வருது. இதை நீங்கள் பாதி விலை கொடுத்து நீங்கள் எங்ககிட்ட பெற்றுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னேன் எனக்கு தேவையில்லை அப்படின்னு. அவங்க சொல்லியிருந்தாங்க, நீங்கள் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி பாருங்கள், வேண்டாம் அப்படின்னா கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லை, விட்டுறலாம்னு சொன்னாங்க. அவங்களுடைய பேச்சும் அவங்களுடைய ஆளும் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் ஆளுங்க மாதிரியும் இல்லை, அவங்களுடைய பேச்சு நம்ம ஊர் பேச்சு மாதிரியும் இல்லை, வேறு மாதிரியான ஒரு ஸ்லாங் இருந்துச்சு அவங்கக்கிட்ட. சரி, இந்த பொருளை நான் வந்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து கேட்டை திறந்து உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு இருந்தாங்க. 2 பேர் வந்திருந்தாங்க. ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க. இன்னொருத்தரோட பார்வை பார்த்திங்கன்னா வீட்டு மேலேயும் சைடில் அங்கே இங்கேன்னு எல்லா இடத்தையும் வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த எல்லோ கலர் பேப்பரில் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கிறத பாருங்கள், இது ஒரு நாள் விழாக்கால தள்ளுபடி, இதை வந்து வேறு பொருளாகவோ அல்லது இலவசமாகவோ தர முடியாது அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து எந்த கடையிலேருந்து கொடுக்குறாங்க அப்படின்ற எந்த விதமான அட்ரஸோ அல்லது ஃபோன் நம்பரோ எதுவுமே மென்ஷன் பண்ணலை. ஏதோ அச்சடித்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுவும் அந்த பேப்பரை நல்லா கூர்ந்து கவனித்து பாருங்கள். இந்த பேப்பர் வந்து ஒன்ஸ் மடித்து அனுப்பலை. 10 பேர்கிட்ட ஓப்பன் பண்ணி காமிச்சிருந்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு மடிஞ்சு அந்த ஓரத்தில் பார்த்திங்கன்னா லைட்டாக கிழிஞ்சு கூட போயிருக்கு. அப்போ நிறைய பேரை மேபி ஏமாற்றிருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. இவங்க விற்கக்கூடிய ஊதுபத்திக்கும் அவங்க பாதி விலையில் தரக்கூடிய பொருளுக்கும் எந்த விதமான சம்மந்தமுமே இல்லை. அதுவும் அந்த 5 பொருட்களுமே அந்த விலைக்கு தகுந்த பொருளும் கிடையாது, ரொம்ப ஒஸ்ட்டான குவாலிட்டி. ஆனால் அவங்க சொன்னது பார்த்திங்கன்னா பாதி விலை கொடுத்து இந்த பொருளை நீங்கள் எங்ககிட்ட வாங்கிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த பொருள் பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து நாங்கள் சொல்லக்கூடிய கடையில் போயிட்டு இந்த பொருளை வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு விருப்பமான இதே விலை மதிப்புள்ள வேறு ஒரு பொருளை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதில் கடையோட பேரோ அல்லது எந்த விதமான ஃபோன் நம்பரோ எதுவுமே இல்லை. நாங்கள் எப்படி இந்த கூப்பனை கொடுத்து மாற்றுறது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஒரு கடையோடைய பேர் சொன்னாங்க. அது வந்து பஸ் ஸ்டாண்டில் இருக்கணும்னு சொன்னாங்க. பஸ் ஸ்டாண்டில் வந்து நாங்கள் கடை வச்சுருக்கோம். ஸோ வந்து என்னோடய ஹஸ்பண்ட்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு சொன்னதுக்கு, இப்படி ஒரு கடை இருக்குதான்னு உண்மையிலே செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, இப்படி ஒரு கடை இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் சொன்னார். அவங்க ஏமாத்துறாங்க, அவங்கக்கிட்ட ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் சொன்னதுக்கு நானும் ஃபோனை கொடுத்தேன். ஃபோனை கொடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த இடத்துல இருக்குன்னு மழுப்பிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துக்கு மேலே இனிமேல் தான் கடை வைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த பொருட்களை விற்கிறதுக்கு 2 பேர் வந்திருந்தாங்க. அதில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருட்கள்லாம் எடுத்து காமிச்சிட்டு என்னென்ன பொருள்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தார். இன்னொருத்தரோட பார்வை பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயும் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்துச்சு. எங்கே என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி வாட்ச் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. இது எந்த பொருளும் எங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் போங்கன்னு சொல்லி அனுப்புனதுக்கு, இந்த பொருள்லாம் உங்களுக்கு இந்த விலையில் கிடைக்காது, கண்டிப்பாக வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒன்று அவங்களுடைய மோட்டிவேஷன் பார்த்திங்கன்னா ஏமாற்றி இந்த பொருளை விற்றுட்டு அவங்க பணமாக்குறதா இருக்கும். அப்படி இல்லைனா அவங்க பெரிய பிளானோட இவங்க யார், எங்கே இருக்காங்க, எத்தனை நபர் வீட்டில் இருக்காங்க, இந்த மாதிரி நோட்டமிடக்கூடிய ஆட்களாக கூட இருக்கும்.
அந்த சமயத்தில் வீட்டில் தாத்தா, அம்மா, பாட்டி, அத்தை, சித்தி அப்படின்னு சொல்லி வீட்டில் கூட்டு குடும்பமாக இருந்தேன். ஸோ பிரச்சனை இல்லை. இதுவே தனியாக இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான வெளியில் விற்றுட்டு வரக்கூடிய ஆண்களோ அல்லது வேறு எந்த நபரையுமே நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே விடாதீங்க. அதுவும் சந்தேகிக்கக்கூடிய நபர் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் உடனே நீங்கள் வந்து அவங்கள வீட்டை விட்டு அனுப்பிடுங்க. உங்களை நீங்கள் சேஃப்டியாக வச்சுக்கோங்க. அந்த 2 பேரையும் முதல்ல பார்க்குறதுக்கு தெருவில் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள் மாதிரி தான் இருந்தாங்க. பட் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய செயலையும் பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் டவுட் வந்துச்சு. அப்புறம் நான் உங்களுக்கு வீடியோவாக ஷூட் பண்ணலான்னு சொல்லி நினச்சேன். அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிட்டாங்க. கொஞ்சம் நேரத்தில் என் ஹஸ்பண்ட்க்கு நான் மறுபடியும் கால் பண்ணிவிட்டு அவங்கள பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தெருவிலே அந்த ஆள் இல்லை. எங்கே தான் போனாங்கன்னே தெரியல. அந்தளவுக்கு வந்து குயிக்காக பறந்து போயிட்டாங்க. இந்த மாதிரி ஏமாற்றக்கூடிய உளவு பார்க்கக்கூடிய நபர்கள் வந்து ஊதுபத்தி தான் இல்லை, வேறு எந்த மாதிரியான ரூபத்தில் கூட அவங்க வருவாங்க. புடவை, சுடிதார் விற்கிற மாதிரி இந்த மாதிரி 1008 ரூபத்தில் அவங்க வருவாங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து உங்களை நீங்கள் சேஃப்டியாக வச்சுக்கோங்க. யாரையும் வீட்டுக்குள்ளே விடாதீங்க. அப்படியே ஏதாவது விற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தெருவோடு பேசி அப்படியே அனுப்பி விட்டுருங்க. இது போல் உங்கள் ஊரில், உங்கள் தெருவில், உங்கள் வீட்டில் யாருக்கும் எதுவும் நடந்துடக்கூடாது, யாரும் ஏமாந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த சின்ன விஷயத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம அசால்ட்டாக விடக்கூடிய ஒரு சின்ன விஷயம் தான் நமக்கு பெரிய பெரிய ஆபத்துகளை உண்டு பண்ணுது. ஸோ இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்னு சொல்லி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.